திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி சொல்றதுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சி போறாரு. ஆனா 5000 பேர் வர்ற மாதிரி கியூஆர் கோட் எல்லாம் கொடுத்து கூப்பிடுறாங்க. இது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால அவங்க கட்சியா இருந்தது கூட்டம் கூடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க. ஏற்கனவே இருந்த திமுக அரசு எதிர்த்தாங்க அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டது. இப்போ அவர்களுடைய அரசு தான் இருக்கு. முறையான பாதுகாப்பெல்லாம் கொடுத்து மக்கள் கூடுறதுக்கு கூடக்கூடிய இடங்கள்ல போய் நன்றி தெரிவிக்கலாம். இது எந்த மாதிரியான ஏற்பாடு? இல்லை, உள்ளபடியே நமக்கு ஒரு விஷயம் புரியல. ஏன்னா போலீஸ் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது எங்களுக்கு எஸ்ஓபி போட்டு தடுத்து விட்டார்கள் அப்படின்னா சரி ரைட், ஒரு குற்றச்சாட்டு உண்மையாக கூட இருக்கலாம்பா. எதிர்கட்சிங்கிறதுனால விடலைப்பாங்கலாம். நீங்கள் தான் முதலமைச்சர், உங்களுக்கு கீழே தான் போலீஸ் இருக்கு. அப்பவும் 5000 பேருக்கு தான்னா இது என்ன வகையில் ஏற்கத்தக்கதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, 5000 பேர் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு இது பண்ணாங்களா? நன்றி தெரிவிக்கிறதுக்கு உகந்தவர்கள் உரியவர்கள் 5000 பேர் தான் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இந்த 5000 பேரை எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள்? ஆமா, இந்த 5000 பேர் யாரு? உங்க கட்சியை சார்ந்தவங்களா? வேண்டப்பட்டவங்களா? 5000 பேர் திருச்சி கிழக்கு தொகுதியை சேர்ந்தவர்கள் தான். வேற வேற மாவட்டங்கள்ல கொண்டு வர இவங்களே கொண்டு போறாங்களா? இல்ல கட்சி உறுப்பினர்கள், கட்சி பொறுப்பாளர்களை தான் ஆபீஸா உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப ஒரு கட்சி கூட்டமா தானே நீங்க நடத்த போறீங்க. அது பொதுக்கூட்டங்கிற மோடுக்கும் வராது. YMCL அந்த கடைசியா நடத்தியதை போல ஒரு நிகழ்வா அது இருக்க போகுதுங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். இதுல காவல்துறையினுடைய உரிய வழிகாட்டுதல் மீடியனா அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் அதுக்கு இதுவும் விட்டுருக்காரு. அவருடைய அறிக்கைங்கிறது தான் காவல்துறையினுடைய தலைமை நிலைய செயலக அறிவிப்பு. தமிழக வெற்றி கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட மக்கள் சந்திப்பு மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி. இப்ப 2 விஷயம். அப்ப அதுல திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதோட சேர்த்து மாவட்ட மக்கள் சந்திப்புனா அப்ப மாவட்டம் முழுக்க இருந்து தான் வர போறாங்க. நீங்க அங்க இருக்கக்கூடிய தொகுதிகள் அத்தனையும் சேர்த்து, அது திருச்சி கிழக்காகட்டும், இல்லை மேற்கு, இல்லை திருவெரும்பூர் அல்லது லால்குடி, இப்படியாக எல்லாரும் சேர்ந்தா வர போறாங்க நம்ம எடுத்துக்கலாம். அது 1/6/2026 திங்கட்கிழமை திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி வளாகத்தில் மாலை 4:15 மணி முதல் நடைபெற உள்ளது. டைமிங் முடிவு பண்ணிட்டாங்க. சாயங்காலத்துல நிகழ்ச்சி வைக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த உச்சி வெயிலா இல்லாம போயிட்டு நிகழ்ச்சி நம்ம பார்த்துக்கலாம். அது ஒரு புதிய வரவேற்க தகுந்த விஷயம் தான். அது நாளை கால் நாள் இப்ப அடிக்கிற வெயிலுக்கு சிக்கல்னால இப்ப அதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு வெயில் குறைய ஒண்ணு. இது இப்ப என்ன மாதிரியான நிகழ்ச்சி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஏன்னா அது இது வெறும் மைதானமா இருக்கா, இல்ல எதுவும் பந்தல் போடுறாங்களா, அது நம்ம கொஞ்ச நேரத்துல எப்படி தெரிஞ்சிடலாம். காவல்துறை அனுமதிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி எஸ்ஓபி எங்களுக்காகவே போடப்பட்டது, எங்களை ஒடுக்குவதற்காக. இந்த விஜய் மக்களை சந்திக்க கூடாதுங்கிறதுக்காக போடு எஸ்ஓபிய அப்படின்னா, விஜய் மக்களை சந்திக்க கூடாதுன்னு போட்ட எஸ்ஓபி நீங்க ஏன் கண்டினியூ பண்றீங்க? நீதிமன்றம் சொல்லிதான் நாங்க போட்டோம்னா அதைத்தானே திமுக சொல்லிச்சு. அப்ப நீதிமன்றத்துல போய் நாங்க அதுல சில திருத்தங்கள் செய்ய போறோம், மறுபரிசீலனை பண்ற வரைக்கும் ஹோல்டு பண்ண அனுமதி கொடுங்கன்னு கேளுங்க. அப்ப அது திமுக விஜய் தடுக்க செய்யலையா? கோர்ட்டு சொல்லிதான் செஞ்சுதா என்கிற கேள்வி வருது. வழிகாட்டு நெறிமுறைகள் என்படி இந்த நிகழ்ச்சியானது முழுக்க முழுக்க அனுமதி பெற்றவர்களுக்கான நிகழ்ச்சியாக மாவட்ட நிர்வாகிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனுமதி பெற்றவர்கள்னா யாரு? காவல்துறை கிட்ட கட்சியினர் அனுமதி பெற்றதை சொல்றீங்களா, இல்ல உங்க நிர்வாகிகள் வர்றதுக்கு நீங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ண ஆட்கள் அப்படிங்கிறத சொல்றீங்களான்னு அந்த இடத்துல. எல்லா தொகுதிகள்ல இருந்து வாரதுனால தொகுதிக்கு இத்தனை நபர்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா? அது யார் அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே முன் வச்ச கேள்வி. அதுதான் QR குறியீட்டுடன் QR கோடு. நன்றி வேணுமா, கொண்டு வா QR கோடை ஸ்கேன் பண்ணு, உள்ள போ, நன்றி வாங்கிக்க என்பதாக அது அமைகிறது. பாருங்களேன், QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 5000 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது. இல்லை, கடந்த காலத்து 5000ங்கிறது இல்லை, 3000 என்னமோ இருந்தாங்க ஞாபகம். இவங்க கரெக்டாக அதுக்கு ஒரு 5 பேர் குறைவாக அனுமதி கொடுப்பாங்க. ஏன்னா 3000 பேர்னா அதுக்கு ஐ திங்க் அந்த டெபாசிட் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 5000 கூட இல்லை, இப்போ இதுக்கும் குறைவு தான். 4000 இல்லை 3000. கரெக்டாக அதுக்கு ஒரு 5 பேர் கம்மிங்கிறதா தான் கேட்டா பாருங்க. நாங்கள் அதுக்கு கம்மின்னும் போது ரெகுலேஷன் கம்மி, சட்டத்திட்டங்கள் விதிகள் தளர்வு கிடைக்கும். அதனால அந்த லிமிட்டை தாண்டாம வச்சு ஓட்டுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னு சொன்னா கடைசியில எல்லாரையும் திறந்து விட்டுட்டாங்க. உள்ளால பல இடங்களிலும் ஆட்கள் குறைவாக இருக்கும் பொழுது உள்ள அனுமதிச்சாங்க. ஸோ QR குறியீடு அனுமதி சீட்டானது தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மட்டுமே அளிக்கப்படுகிறது. தேர்வு செய்யப்பட்டவர்கள் எப்படி தேர்வு செய்யப்பட்டார்கள்ங்கிறது வர விரும்பியவர்களுடைய கேள்வி. நம்ம அதுக்கு மேல வைக்க வேணாம். அவங்க இது அரசு நிகழ்ச்சி கிடையாது, கட்சி நிகழ்ச்சி. கட்சி நிகழ்ச்சி அப்படிதான் நடத்துறாங்கன்னாலும் அதுல உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் உங்களை ஆதரித்தவர்களுக்கான வெளிப்படைத்தன்மைங்கிறது தான் நமக்கு கேள்வியா நிக்குது.
குறிப்பாக பாதுகாப்பு கருதி கர்ப்பிணி பெண்கள், சிறுவர் சிறுமியர், பள்ளி மாணவ மாணவியர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குற்றியவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான QR குறியீடு அனுமதி சீட்டு வழங்கப்படவில்லை. எனவே இவர்கள் யாரும் கண்டிப்பாக வர வேண்டாம். காவல்துறையின் வழிகாட்டுதலின்படி பங்கேற்பாளர்கள் தங்களது வாகனங்களை நிறுத்தும் போது அதற்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாதவாறு நிறுத்த வேண்டும். இதெல்லாம் கடந்த காலத்தில் சொல்லியிருந்தா இன்னும் கூட கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். பட் இப்போ அந்த மோடுக்கு வந்துட்டாங்க, பரவாயில்ல. QR குறியீடு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளவர்களுக்கு தேவையான குடிநீர், மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அனுமதி சீட்டு இல்லாத கழக தோழர்களும் பொதுமக்களும் கண்டிப்பாக அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எனவே அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சி, சமூக வலைதள நேரலில் கண்டு QR குறியீடு அனுமதி சீட்டு பெற்றிருப்பவர்கள் மட்டுமே பங்கேற்க முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கழக தோழர்களும் தொண்டர்களும் கண்டிப்பாக அனுமதிக்கப்பட மாட்டாங்க. இதுல பொதுமக்கள் இல்லாத இதுல சார், இதுல பொதுமக்களை பற்றி எந்த விதமான பேச்சும் இல்லை. நீங்க பொதுமக்களுக்கு தானே நன்றி சொல்ல போறீங்க. உங்க கட்சிக்காரங்களுக்கு நன்றி சொல்ல போறீங்களா? உங்களுக்கு வார் ரூமா செயல்பட்டவங்க, உங்களுக்கு இந்த தேர்தல் காலத்துல துணையாக நின்னவங்க, பூத் வாரியா வேலை செஞ்சவங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் உங்களுக்காக இருந்து இறங்கி ஓட்டு கேட்டவங்க, அவங்களுக்கு மட்டும் நன்றி சொல்றீங்களா? அவங்க தான் முதற்கட்டமா இருந்து சாதிச்சிருக்காங்கிற வகையில இது நிர்வாகிகள் சந்திப்பு என்பதாக நம்ம எடுத்துக்கலாம். அடிப்படையில் இது நிர்வாகிகள் சந்திப்பு, நிர்வாகிகளின் மூலமாக நன்றி தெரிவிப்பு அப்படிங்கிற வகையில அத நிர்வாகிகள் நன்றிகளை கொண்டு போய் வெளியில உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க. எப்படி விநியோகம் பண்ணுவாங்க. நிர்வாகிகள் இவர் சொன்னதை கேட்டு கொண்டு போய் ஓட்டு கேட்டு கொண்டு வந்து சேர்த்தாங்களோ அவர்களின் மூலமாகவே அதை நன்றியை அப்படி கொடுத்து சுமந்து செல்லக்கூடிய இடத்துக்கு நீங்க எப்படி பறவைகள் விதைகளை சுமந்து கொண்டு போய் எச்சங்களாக போட்டு மரங்களை நடுகிறதோ, காடுகளை உருவாக்குகிறதோ, அந்த மாதிரி இல்லாக சுமந்து செல்லுதல் அப்படிங்கிற இடத்துல கேரியராக ஒரு அந்த ரோலை தான் நிர்வாகிகள் அனுமன்களாக ஏந்தி செல்வார்கள். அந்த இடத்துல அவங்க அதை கொண்டு செல்றதுங்கிறது சரியான ஒரு பார்வையா பாக்குறாங்க. இதுல என்னன்னா, அவர் புஷி ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளர், நீர்வளத்துறை அமைச்சராக இருக்காரு, அதெல்லாம் போட்டாரு. இங்க அந்த பக்கம் ஒரு வேலை பார்த்துருக்காங்க. நீங்க சாயங்காலம் 4:15 போறீங்க, எப்படியும் 2:30 அல்லது 3 மணிக்கு இல்ல சாப்பிட்டுட்டே கூட அங்க போய் சாப்பிட்றீங்கன்னா ஒரு 2 மணி போல நீங்க அங்க போய் ரீச் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு 3:45 கிளம்ப போறீங்க. ஆனா காலையில 7 மணில இருந்தே போக்குவரத்து மாற்று வழி பாதைக்கான உத்தரவை நேற்றைக்கு திருச்சியில அங்க காவல்துறை கொடுத்துருக்காங்கிறது தான். இன்னைக்கு வேலை நாள், காலையில வேலைக்கு போவாங்க, பள்ளிகளுக்கு போவாங்க, கல்லூரிகளுக்கு போவாங்க. இன்னொன்னு சனி ஞாயிறு பக்ரீத்தோட சேர்த்து 4 நாள் லீவுக்கு போனவங்க எல்லாம் நேற்று இரவுல இருந்து இன்றைக்கு காலையில இருந்து வர தொடங்கி இருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஹைவேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். திருச்சி சென்ட்ரிக்காக இருக்கக்கூடியவர்கள் அக்கம் பக்கத்து மாவட்டங்களுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய நாளாகவும் இது இருக்கும் ஒண்ணு. அப்ப இது என்ன மாதிரியான சிக்கல்கள் வருங்கிறது நமக்கு இன்னைக்கு நகர தான் தெரியும். பேருந்துகள் மாற்று வழிப்பாதை செய்தி குறிப்பு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 1/6 திருச்சி மாநகருக்கு வருகை புரிவதால் காலை 10 மணி முதல் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருவெரும்பூரில் சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் மாநகர பேருந்துகள் அனைத்தும் மரக்கடை வழியாக மெயின் காடு கேட்டு காந்தி சிலை அருகில் பயணிகளை இறக்கிவிட்டு மேல் அரண் சாலை வழியாக செல்ல வேண்டும். திருவானைக்கோவில் வழியாக வரும் பேருந்துகள் மாம்பழச்சாலையில் இறக்கிவிட்டு திரும்பி செல்ல வேண்டும். கரூர் சாலையிலிருந்து வரும் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு செல்லாமல் கேட்டி சந்திப்பு, சாஸ்திரி சாலை வழியாக மத்திய பேருந்து நிலையம் செல்ல வேண்டும். கடலூர், பெரம்பலூர், அரியலூரிலிருந்து வரும் பேருந்துகள் திருவானைக்கோவில் வழியாக சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு செல்லாமல் கொள்ளிடம் புறவழி சாலை வழியாக மத்திய பேருந்து நிலையம் செல்ல வேண்டும். சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் செல்ல அனுமதி இல்லை. இது எந்தெந்த ரூட்லாம் கனெக்ட் ஆதோ எல்லாத்துக்குமான டைரக்ஷன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா கனரக வாகனங்களுக்கான மாற்று வழி பாதை தான் 7 மணில இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவர் வர்றதுனால 7 மணி. அப்ப மற்ற வாகனங்கள் காலையில வழக்கம் போல போயிட்டு இருக்கலாமா 7 மணில இருந்து எல்லாம்? இல்ல, ஆட்களுக்கானது 10 மணிக்கு பிறகு. மற்ற வாகனங்கள் 10 மணி வரைக்கும் உள்ள 10 மணி வரைக்கும் ரூட்ல கனரக வாகனங்கள் வர வேண்டாம். 10க்கு பிறகு கம்ப்ளீட்டா உங்களுக்கு அந்த பக்கம் பிளாக்கேட் அப்படிங்கிறது செய்கிறாங்க. 7 மணியிலிருந்து மதுரையிலிருந்து சென்னை செல்லும் கனரக வாகனங்கள், தோரங்குறிச்சியிலிருந்து மணப்பாறை, குளித்தலை, முசிறி, பெரம்பலூர் வழியாகவும், திண்டுக்கல்லிலிருந்து செல்லும் கனரக வாகனங்கள் அதே மணப்பாறை, குளித்தலை, முசிறி, பெரம்பலூர் வழியாகவும், சென்னையிலிருந்து மதுரை, திண்டுக்கல் செல்லும் வாகனங்கள் பெரம்பலூரிலிருந்து முசிறி, குளித்தலை, மணப்பாறை வழியாக செல்லணும். தஞ்சாவூர், புதுக்கோட்டை செல்லும் வாகனங்கள் பெரம்பலூரிலிருந்து அரியலூர் வழியாக செல்ல வேண்டும்னு மாவட்டம் மாதிரி நீங்கள் போய்க்கிங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் 7 மணிக்கே கொடுத்தாங்க. மேற்கண்ட தகவலை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் ஈயாப்பா அவர்கள் தெரிவித்துள்ளார் அப்படின்ட்டு செய்தி குறிப்பாகவும் வந்துருச்சு.
இல்ல இவர் முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனே அவருடைய வாகனங்கள் கான்வாய் போறதுக்கு தனி பாதையை பயன்படுத்திட்டாரு அப்படின்னு எல்லாம் பிரபலப்படுத்தினாங்க இல்லையா? அதுக்கு முன்னாலேயே நடைமுறையில் இருக்கிறதாக இருந்தாலும் விஜய் அவர்கள் மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையை உருவாக்குனாங்க. இன்னைக்கு சாயந்தரம் நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு நீங்கள் 10 மணிலேருந்தே வாகனங்கள் உள்ளால வரக்கூடாது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய திருச்சி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையே டோட்டலாக பாதிக்கப்படுமே. அங்க பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கா? அப்படியெல்லாம் அலுவலகங்களுக்கு இது அவங்க நிர்வாக பணிகளை காரணம் காட்டி மாவட்ட நிர்வாகம் செய்கிறது. இதை அந்த மக்கள் ஏத்துக்க தான் வேணுங்கிற நிலைக்கு தான் அது போகுது. இப்போ என்னன்னா அவங்களே குரல் கொடுக்காத போது உங்களுக்கு என்னன்னு இப்போ நீங்க இதை கேள்வி நீங்க மதியத்துக்கு மேல கொடுத்துருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. மதியம் 2 மணிலேருந்து இல்லைன்னா மதியம் 1 மணிலேருந்து நீங்க ஒரு அரை நாள் பிளாக்கேட் அப்படிங்கிறது கூட சிக்கலா இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்க சிக்கல் தான். ஏன்னா அவர் வரும்போது கிரௌட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது சிக்கல்னு அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு பாருங்க. காவல்துறை அவர் கையிலேயே இருந்தாலும் நீங்க கட்டுக்கடங்காத கூட்டம் பொதுக்கூட்டம் அனைவருக்கும் அனுமதி இலவசம் அனைவரும் வருக இதெல்லாம் அலோவ் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு. அதை பின்பற்றி இருக்காங்கிற வகையில் இது பரவாயில்லன்னு தான் நம்ம பரவாயில்ல. இதுலதான் நமக்கு என்ன தோணுதுன்னா பல இடங்கள்ல இருந்து இவங்க வாகனங்களை வச்சு தங்களுடைய தொண்டர்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் இதனுடைய பின்னணியில் இருக்கு. அவர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சல் இருக்கக்கூடாது. அப்போ காலையிலேருந்தே வருவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழும்பி இருக்கு. இதுல வெவ்வேறு மாவட்டங்கள் அவங்க 5000 பேருக்கு அனுமதி பண்ணிட்டாங்க. இப்ப இவ்வளவு பேர் தான் தலைக்கு அனுமதி வாங்கினாலும் அவங்க எப்படி வந்தாலும் சிக்கல் இல்லை. வாகனங்கள் நிறுத்தத்துல இடையூறு வருது அப்படின்னா அது மக்கள் எப்படி எதிர்கொள்ள போறாங்கிறது அவங்களுக்கு அவங்களோட கனெக்ட் பண்ண வராது. இதுல விஷயம் இதெல்லாம் தாண்டி அவர் இன்னைக்கு என்ன பேச போறாருங்கிறது இது 20 நாட்களாக அவர் பேசலைங்கிற விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு எல்லாம் அங்க அவர் மட்டும் தனியா பேசி ஒரு அதிரடியாக ஒரு உரை நிகழ்த்தி விட்டு செல்வாருங்கிறது தான் ஓவராலா எதிர்பார்க்கப்படுகிற ஜிஸ்ட். அதிமுக சேர்ந்து இது பண்ண பார்த்தாங்க, ஆட்சியை கவிழ்க்க பார்த்தார்கள், நாம வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதையும் தாண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிறதுலாம் கட்டாயம் பதில் வரும். சட்ட ஒழுங்கு குறித்து எதுவும் சொல்றாரா இல்ல முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் புகாரில் சிக்கியவர்கள் திமுக காரங்க மட்டும்தான் கேஸ் போடுவேன் அதிமுக தொட மாட்டேன் அப்படின்லாம் இல்ல, உடனடியா பாருங்க எத்தனை பேரை கைது பண்றேன் இப்படின்லாம் எதுவும் சொல்ல போறாரா? இல்ல சோஃபா கொடுத்தவங்களெல்லாம் தப்பிக்க விட்டுருவோம் அப்படி எதுவும் அதெல்லாம் வெளிப்படையா யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர்களின் மீது டிவிஎஸ்சியினுடைய நிர்வாகம் எனக்கு கீழே இருக்கக்கூடிய துறை உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன். அது குட்கா வழக்காக இருந்தாலும் சரி, டிவிஎஸ்சி சொத்து குவிப்பு வழக்கு. ஏன்னா இவரை ஆதரித்து வாக்களித்த 25 பேர்ல ஒரு 7 பேர் மேல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இருக்கு. ராஜினாமா பண்ண 4 பேர் மேல இல்லைனாலும் உங்களுக்கு ஆதரவளிச்சு ஓட்டு போட்டவங்க மேல இருக்கு. இதுக்கு முதலமைச்சர் என்ன முடிவெடுப்பார், எப்படி அதை செலுத்த போகிறார், இப்படியான பல்வேறு கேள்விகள் தொக்கி நிற்கிறது. மேபி அவருடைய உரைக்கு பிறகுதான் நமக்கு அது குறித்து விரிவாக பல விஷயங்கள் தெரிய வரலாம். காத்திருப்போம் அது எப்படி போகுதுங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா.